إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இந்த பகுதியிலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குளச்சல் கிளை சார்பாக இந்த திருமுனை பிரச்சாரம் இந்த பகுதியிலே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இறைவனிடத்தே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாமெல்லாம் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதனை நாளை மறுமையில் சுவனத்தினுடைய வாசலை அடைவதற்கு வழிகாட்டுகிற ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் அல்லாத எந்த ஒரு பாதையையும் அல்லாஹ் அங்கீகரிப்பது இல்லை என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் என்பது அது மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத வேறு எந்த பாதையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதையும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒமை யப்தகி கைரல் இஸ்லாம் தீனன். யார் இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு பாதையை ஏற்றுக்கொள்கிறாரோ தேர்வு செய்கிறாரோ ஃபலை யுக்பல மின்ஹு, அந்த மார்க்கம் அவரிடத்தில் அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறான். இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாமெல்லாம் இன்றைக்கு அடைந்திருக்கிறோம் என்றால் அது இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு வாக்கியம் என்பதை முஸ்லிம்களாக வாழுகிற நாம் அனைவரும் முதலிலே உணர வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இஸ்லாம் அல்லாத பல மார்க்கத்தை இன்றைக்கு மக்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மார்க்கங்கள் நாளை மறுமையில் அவர்களை சுவனத்திற்கு
கொண்டு செல்லுமா என்றால் நிச்சயமாக அது அவர்களை சுவனத்தினுடைய பாதைக்கு அது வழிவகை செய்யாது. இப்படி நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் எதற்காக நமக்கு இதை தந்திருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்கம் நமக்கு வழங்கப்பட்டதின் மூலமாக நாம் எப்படிப்பட்ட இறை பொருத்தத்தை நாம் அடைய இருக்கிறோம் என்பதையும் நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாம் எப்படி இந்த மார்க்கத்திலே செயல்பட வேண்டும் என்பதையும் திருமறை குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சொல்லுகிற கட்டளை என்னவென்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்கிற இறை கட்டளை நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். இந்த அங்கீகரிக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை கடைபிடித்து வாழுகிற நாம் எப்படி இந்த இஸ்லாத்தை நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த மார்க்கத்தில் முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். ஏன் முழுமையாக நாம் இந்த மார்க்கத்தில் நுழைய வேண்டும்? அரைகுறையாக இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பது என்பது நமக்கு அல்லாஹ்விடத்தில் வெற்றியை பெற்று தராது. இஸ்லாம் நமக்கு பல வழிமுறைகளை சொல்லித் தந்திருக்கிறது, பல கட்டளைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. இந்த அனைத்து கட்டளைகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எந்த கட்டளைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறானோ, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறானோ, இப்படி எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதுபோல் நபிகள் நாயகம் எனக்கு எதை வழிகாட்டி இருக்கிறார்களோ, இஸ்லாம் என்று சொல்லித் தந்திருக்கிறார்களோ, இந்த காரியங்கள் அத்தனை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற நிலையில் ஒருவன் வர வேண்டும். ஒரு இஸ்லாமியன் அந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், முழுமையாக நீங்கள் நுழைங்க, முழுமையாக இந்த இஸ்லாத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். அப்படி கடைபிடிக்காவிட்டால், முழுமையாக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்காவிட்டால், அல்லாஹ் சொல்லி இருக்கிற அத்தனை அம்சங்களையும் மனப்பூர்வமாக உளமாக நீங்கள் நேசிக்காவிட்டால், அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அல்லாஹ் சொல்றான், இப்படி முழுமையாக நீங்க கடைபிடிங்க. வலா தத்தகிவு ஹுதுவாத்தி ஷைத்தான், நீங்க ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் நாம் எந்த மார்க்கத்தை கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவோம்? ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவோம். இந்த உலகத்திலே ஒரே ஒரு பாதை தான் நாளை மறுமையுடைய வெற்றிக்கான பாதை. அந்த பாதையை தாண்டி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் ஷைத்தானுடைய பாதை. அந்த ஷைத்தானுடைய பாதைகளை நீங்கள் கடைபிடிக்க கூடாது. ஏன்? இன்னமும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. இந்த உலகத்தில் ஒரு பாதை நேரான பாதை, அது இஸ்லாமிய மார்க்கம். அதை தாண்டி இருக்கிற அத்தனையுமே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள். அந்த கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் அத்தனையுமே ஷைத்தானால் வகுக்கப்பட்டது. ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் தான் அந்த அத்தனை காரியங்களிலேயும் அத்தனை மார்க்கத்திலேயும் இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். நீங்க இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் நீங்க எதை கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவீர்கள்? ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பான். அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி.
அவன் உங்களை வழியெடுப்பதுதான் அவனுக்கு முக்கியமான வேலை. ஆனால் அவன் என்ன செய்வான் என்றால், இந்த மார்க்கத்தை கடைபிடிக்காதவர்களை முழுமையாக வழியெடுத்து அவர்களை நரகத்தினுடைய பாதையை நோக்கி அவன் அழைத்து செல்வான். யார் இந்த இஸ்லாத்தை கடைபிடித்திருக்கிறார்களோ அவர்களை இவன் எப்படி வழியெடுப்பான் என்றால், பாதியை கடைபிடிக்க சொல்லுவான், மீதியை கடைபிடிக்காமல் விட்டுவிட சொல்லுவான். இஸ்லாத்தை முழுமையாக அவன் கடைபிடிக்க விட மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிற கட்டளை, நீ முஸ்லிமாக மாறிவிட்டாயா, இஸ்லாம் என்பதை ஏற்றுக் கொண்டு விட்டாயா, அப்படி என்றால் நீ முழுமையாக இந்த மார்க்கத்தை நுழைய வேண்டும். நீ இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் என்று இருக்கக்கூடாது. நான் முஸ்லிமாகவும் நான் வாழ்வேன், அதே மாதிரி பிற மத கலாச்சாரத்தையும் நான் பின்பற்றுவேன் என்று நீ இருக்கக்கூடாது. நீ இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்றுவிட்டால் முழுமையாக உன்னை இந்த மார்க்கத்தை அர்ப்பணிக்க வேண்டும், முழுமையாக இந்த இஸ்லாத்தை நுழைய வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். இப்ப நாம முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறையை நாம எடுத்து பார்த்தால், அந்த வாழ்க்கை முறை என்பது கொஞ்சம் இஸ்லாத்தை ஒட்டி இருக்கிறது. பல காரியங்கள் இந்த இஸ்லாத்தில் சொல்லப்படாத பல அம்சங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் முஸ்லிம்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. பள்ளிவாசலை தொழக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள், அது இறைவனுடைய கட்டளை. அதே நேரத்தில் வரதட்சணை வாங்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள், அது இறைவன் சொன்ன கட்டளைக்கு நேர் மாற்றமானது. நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள், அதே நேரத்திலே வட்டியிலே போய் விழக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். நோன்பு நோக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, வட்டி வாங்கக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஒரு கட்டளையை ஏற்கிறார்கள், இன்னொரு கட்டளையை மறுக்கிறார்கள். இப்படி முஸ்லிமுடைய வாழ்க்கையில் நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால், இஸ்லாம் சொல்லி இருக்கிற பல கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். தனக்கு சொந்தக்காரர்களை தெரிந்தவர்களை பார்க்கும் பொழுது சலாம் சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொல்லவில்லையோ அதுவெல்லாம் மார்க்கம் என்று அதையும் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் மார்க்கத்தை கடைபிடிக்கிறார்கள், இன்னொரு பக்கம் மார்க்கம் சொல்லாத பல காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு தான் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீங்க முழுமையாக மார்க்கத்தை கடைபிடியுங்கள், முழுமையாக நீங்கள் இஸ்லாத்துடைய அந்த வாழ்வியலை நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும். அதுதான் உங்களை மறுமையிலே வெற்றி பெறச் செய்யும், அதுதான் உங்களுக்கு இறை பொருத்தத்தை உங்களுக்கு பெற்றுத் தரும். அதன் மூலமாகத்தான் மறுமையிலே நாம் சுவனத்திலே நாம இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று அதற்குள்ளே நுழைய முடியும். நீங்க பாதியை ஏற்று பாதியை பின்பற்றக்கூடாது. இன்னொரு விஷயம், நாம இந்த வசனம் எங்கே இறங்கியது என்பதையும் சிந்திக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவருடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு மறுமையினுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம், அதை தாண்டி வேறு எதுவும் எங்களுக்கு முக்கியம் இல்லை. மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும், எங்களுக்கு காசு பணம் இல்லாவிட்டாலும் வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் பசி பட்டினியோடு இருந்தாலும் எந்த நிலையிலேயும் நாங்கள் இந்த மார்க்கத்தை தான் கடைபிடிப்போம், அல்லாஹ் சொன்னதான் கேட்போம், அவருடைய தூதருடைய வழிதான் எங்களுடைய வழி. இந்த தூதர் எதை சொன்னாரோ எதை செய்தாரோ அதைத்தான் எங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிப்போம் என்று. அதனால் இறை பொருத்தத்தை பெற்றார்களே ரலியல்லாஹு அன்ஹு வரதுவன், இந்த சஹாபாக்களை அல்லாஹ்வும் பொருத்திக் கொண்டு விட்டான், அந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வை பொருத்திக் கொண்டு விட்டார்கள் என்கிற இறைவனுடைய உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை அவர்களுக்கு மத்தியில் தான் ஓதி காட்டினார்கள். இந்த மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் நுழையுங்க, இஸ்லாத்தை நீங்கள் முழுமையாக கடைபிடியுங்கள், இந்த இஸ்லாத்திலே நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் என்கிற இந்த கட்டளை அந்த சஹாபாக்களிடத்தில் தான் இறங்கியது. அப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நம்முடைய காலத்தில் இப்போது வாழுகிற நமக்கு இந்த வசனம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் இன்னைக்கு கொஞ்சம் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம்,
உலக ரீதியாக செயல்படுகிறோம், உலக ரீதியாக தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோம், சினிமாக்களுக்கு பின்னால் செல்கிறோம், நாடகங்களுக்கு பின்னால் செல்கிறோம், வரதட்சணை திருமணங்களை அங்கீகரிக்கிறோம், வட்டியிலே போய் விடுகிறோம். இது மாதிரி எத்தனை காரியத்தில் இன்றைக்கு நாம இஸ்லாத்தை விட்டும் அது சொல்லி இருக்கிற பாதையை விட்டும் தூரமாக இருக்கிறவன் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த அவசரம் என்று நாம சிந்திக்க வேண்டும். இன்னும் நாம் ஆழமாக இஸ்லாமியருடைய வாழ்வை நாம சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த இஸ்லாம் எதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டமைக்கப்பட்ட அஸ்திவாரத்தையே இன்றைக்கு சரியாக புரிந்து கொள்ளாத வாழ்வாக முஸ்லிம்களுடைய வாழ்வு இருக்கிறது. இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்கணும். இந்த இஸ்லாம் எதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த இஸ்லாத்துடைய அடிப்படை சாராம்சம். இந்த இரண்டு வார்த்தைகள் மீதுதான் இஸ்லாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கொள்கை சொல்லக்கூடிய அடிப்படை அம்சம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்கிற கலிமாவின் மீதுதான் இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த அடிப்படை கொள்கைகளை இன்னைக்கு சரியாக இஸ்லாமிய மக்கள் புரிந்திருக்கிறார்களா? அதை புரியாமல் வாழ்வதாகத்தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இன்னைக்கு முஸ்லிம் பகுதிகளில் எத்தனை முஸ்லிம் பகுதிகளில் அல்லாதவர்கள் வணங்கப்படுகிறார்கள், தர்காக்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, நல்லடியார்களுடைய கபரிஸ்தானங்கள் இருக்கிறது. அந்த கபரிஸ்தானங்களில் வணக்க வழிபாடுகள் செய்வது, அங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்களை பிரார்த்தனை செய்வது, இது யாருடைய நடைமுறையாக இருக்கிறது? இஸ்லாமியருடைய முஸ்லிம்களுடைய நடைமுறையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழைத்து விடுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் இந்த மார்க்கத்தை அடிப்படையை கூட இன்றைக்கு நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறோம் என்றால் இந்த அடிப்படை எப்படிப்பட்ட ஒரு அடிப்படை? அல்லாஹ் இந்த தூதரை எதற்காக நமக்கு அனுப்பினான்? மக்களுக்கு காஃபிருடைய வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். அப்துல்லா என்கிற பெயரை வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்கிற பெயரை வைத்தார்கள். ஆமினா என்கிற பெயரை வைத்திருந்தார்கள். இப்படி எத்தனையோ இஸ்லாமிய பெயர்கள் அவர்கள் தாங்கி நின்றிருந்தார்கள். அல்லாஹ்வை வணங்கினார்கள், கஅபத்துல்லாஹில் அல்லாஹ்வை வணங்கினார்கள். அதோடு சேர்த்து அவர்கள் யாரை வணங்கினார்கள் என்றால் லாத், உஸ்ஸா, மனாத் இது போன்ற இணை கடவுள்களை வணங்கினார்கள். இப்ப இந்த நேரத்தில் நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலையை எடுத்து பாருங்கள். அவர்களும் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். ஆனால் அதோடு சேர்த்து சாவுல் அமீர் பாஷா என்று வைத்திருக்கிறார்கள். நாகூர் தர்கா என்கிற பெயரில், பீரப்பா அவுலியா என்கிற பெயரில், ஆத்தங்கரை தாய் என்கிற பெயரில், பீமா தாய் என்கிற பெயரில் பல நல்லடியாருடைய அடக்க ஸ்தலங்களில் வணக்கம் செய்கிற நடைமுறை இருக்கிறது. இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள். வானத்திலிருந்து மழையை பொழிய செய்வது யார் என்று அவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்தான் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறான். கடலிலே செல்கிற நேரத்தில் பெரும் அலைகள் அவர்களை தாக்குகிற நேரத்தில் கலப்படம் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அவரிடத்தில் அல்லாஹ்வையும் வணங்குகிற நடைமுறை இருந்தது. அதே மாதிரி நல்லடியார்களை லாத்து, மனாத்து, உஸ்ஸா என்கிற அந்த நல்லடியார்களையும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இங்கே நம்முடைய சமுதாயத்தில் அல்லாஹ்வையும் வணங்குகிறார்கள், நல்லடியார்களையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
இப்ப அல்லாஹ் இந்த இரண்டு கொள்கையும் ஒரே கொள்கைதான். இந்த இரண்டு கொள்கையும் சரியான கொள்கை என்றால் எதற்காக அல்லாஹ் நடுவில் இந்த நபியை அனுப்பி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற திரு கலிமாவை அடிப்படையாக கொண்டு இந்த இஸ்லாத்தை நீங்கள் கட்டியமையுங்கள் என்கிற கட்டளை எதற்காக இங்கே வழங்கப்பட்டது? அவர்களும் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், நாமும் அல்லாஹ்வை வணங்குகிறோம். அவர்களும் இணை கடவுள்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், நாமும் நல்லடியார்களை இணை கடவுள்களாக ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த இரண்டுக்கு மத்தியிலே எந்த வித்தியாசமும் இல்லை என்றால் எதற்காக இறைவன் நடுவில் இந்த தூதரை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவோடு அனுப்பினான்? இதை சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா நாம? அதை சிந்தித்திருந்தால் இன்றைக்கு இந்த தர்கா வணக்க வழிபாடுகளில் ஒரு முஸ்லிமிற்கு எந்த ஒரு பங்காவது இருந்திருக்குமா? அங்கே போய் நேர்ச்சை செய்வதில், கொடியேற்றுவதில், ஊர்வலங்கள் செல்வதில், அந்த அடியாரத்தை பிரார்த்திப்பதில் ஏதாவது பங்கு இருந்திருக்குமா? இன்னும் விளங்காமல் தான் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை வணங்கிவிட்டு அவர்களுக்கு அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தார்கள். எனவே அவர்கள் நரகவாசிகள். இது இஸ்லாத்துடைய கொள்கை இல்ல. இஸ்லாத்தை சொல்ல வந்தவர்களை அவர்கள் கடவுள்களாக மாற்றுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்கள். இன்னும் பல நல்லடியார்களுக்கு சிலை வைத்து வணக்க வழிபாடுகள் செய்தார்கள். இது இஸ்லாம் இல்லை. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் இருக்க வேண்டும். அவனை தாண்டி எந்த நல்லடியார்களும் வணங்கப்படக்கூடாது, எந்த இறை தூதர்களும் வணங்கப்படக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும். அல்லாஹ் மட்டும்தான் பிரார்த்தனை செய்யப்பட வேண்டும். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். இறைவா, உன்னை மட்டும்தான் நான் வணங்குகிறேன், உன்னை மட்டும்தான் நான் உதவியும் தேடுவேன், உன்னிடத்தில் மட்டும்தான் உதவி தேடுவேன். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த அடிப்படைகளை கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்கிற பெயரில் முஸ்லிம்கள் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்தால் இந்த நேரத்தில் தான் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட கட்டளைகளை சொல்லித்தரான், நாம எப்படி இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கணும், ஆனா இன்னைக்கு எப்படி நாம அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் இந்த இஸ்லாத்தை நாம சரியாக புரியாமல் இருக்கிறோம். முழுமையாக நாம் இந்த இஸ்லாத்தை நம்மை அங்கீகரிக்காமல், நாம் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்காமல் இருக்கிறோம். அதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆனில் எத்தனையோ வசனங்கள் நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்காக, இந்த இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்காக இறைவனால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்மளால சிந்திக்கப்படாமல் இருக்கிறது. இஸ்லாத்தை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றால் எப்போது கடைபிடிக்க முடியும்? நாம் இஸ்லாத்தை சிந்திப்பதன் மூலமாகத்தான் கடைபிடிக்க முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், "ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னah." யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், இணை கற்பித்தால் சுவனம் ஹராம். அப்படி என்றால் இது ஒரு முஸ்லிமால் சிந்திக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம். இஸ்லாத்துடைய அடிப்படை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இப்படி எத்தனையோ வசனங்கள் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நபியுடைய போதனையிலே சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இந்த சொல்லித் தரப்பட்டிருக்கிற இந்த முழுமையான இந்த மார்க்கம் தான், கோட்பாடு தான், இதுதான் மறுமையில் நம்மை சுவனத்தினுடைய பாதைக்கு கொண்டு செல்லும். ஏதோ இஸ்லாத்தை வெறுமனே அடையாளங்கள் அடிப்படையில் கடைபிடிக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச அளவுல நாம கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற நிலையில் இஸ்லாத்தை நாம கடைபிடிக்க கூடாது. முழுமையாக நீங்க கடைபிடிக்கணும். முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றால் குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை முழுமையாக நாம படிக்க வேண்டும். நபி அவருடைய போதனையை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைப்பதற்கு ஒவ்வொரு முஸ்லிமும் தங்களுடைய இஸ்லாத்துடைய அந்த அறிவை பச்சை அவர்கள் அதிகப்படுத்த வேண்டும். இன்னைக்கு அந்த நிலையில குர்ஆனை படிக்கிறத, ஹதீஸ்களை படிக்கிறத, மார்க்கத்தை தெரிந்து கொள்றத இருக்கிற ஆர்வத்தை விட உலகத்தை காசு பணத்தை சம்பாதிக்கிறத,
உலகத்தில் இருக்கிற செயல்பாடுகளில் அதிகமான கவனத்தை செலுத்துவதில் அதில்தான் அதிகமான கவனத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இந்த நிலையை மாற்றிவிட்டு முழுமையாக இஸ்லாத்தை அறிந்து அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் அங்கீகரிக்கிற அடிப்படையில் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் நம்மை குர்ஆனை சிந்தியுங்கள் என்று சொல்கிறான். அஃபலா யததப்பருல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? குர்ஆனை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறான். சிந்திக்க வேண்டும் என்றால் மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். ஒரு நாள்ல காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்முடைய செயல்பாடுகளை நீங்க சிந்திச்சு பாருங்க. குர்ஆனை படிக்கிறதை செலவிடுறோமா? வழிபாடுகள் செய்வதை அதிகம் செலவிடுகிறோமா அல்லது உலக ரீதியாக செலவிடுகிறோமா என்று நாம சிந்திக்க வேண்டும். சிந்தித்து நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை முறைதான் நம்மை மறுமையிலே வெற்றி பெற செய்யும் என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் வாழுகிற நல்ல முஸ்லிம்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.